சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், எனக்கு நிறைய அறிவை ஏன் கொடுத்தாய் என்று கேட்டவன் உலகத்திலே ஒருவன் தான், பாரதி தான். அதுக்கப்புறம் போய் இந்த பயிலெல்லாம் எனக்கு கை காலுக்கு நல்ல சொத்தை கொடு, என் குடும்பத்தை நல்லா பாத்துக்க, எனக்கு நல்லா இது பண்ண, நான் என் குடும்பத்தையும் பிள்ளை வீட்டிலையும் காப்பாற்றணும், எனக்கு பாடுபடணும், எனக்கு உடம்புல தெம்ப கொடு, இதான்டா வேண்டுவான், இதான் வேண்டுவான். சொல்லடி சிவசக்தி அவன் சொன்னான் பாருங்க, வல்லமைதாராயோ, எனக்கு நல்ல வலிமையத்தா. எதுக்கு? இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, பிறருக்காக உழைக்க என் உடலிலே வலுவை கொடு என்று கேட்டவன் பாரதி. அதனால அவன் நம்ம பாட்டை மார்க்ஸ் சொல்றான்லடா, தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்று உழைக்க தொடங்குகிறவன் மனிதனாகிறான். தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த சமூகமும் வாழ வேண்டும் என்று உழைக்க தொடங்குகிறவன் மாமனிதனாகிறான் என்று. அப்படி தன் சமூகத்திற்காக உழைக்க எனக்கு உடலிலே வலுவைத்தார். அதோட விடுறானா பேரு, நீ எல்லாம் எதுக்குடா பூமிக்கு பாரமா வாழ்ந்துகிட்டு இருக்க, போய் சேவண்டிதான் சொல்லுவோம்ல, அப்படி ஒரு நிலைமை எனக்கு தந்துருவியா? சொல்லடி சிவசக்தி, நீல சுமையன வாழ்கிட புரிவியோங்கிறான். நிலத்துக்கு சுமையா வாழ்ந்துட்டு செத்து போயிருவானா? இந்த மாநிலம் பயனுற வாழணும், அதுக்கு எனக்கு வழிதாங்கிறான். சுடர்மிகும் மதி கேட்டேன், கேட்டுக்கிட்டே வாரான், இறைவன்ட்ட கேட்கிறான். கேட்டு இவரு இதெல்லாம் கொடுக்கறதுல உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா சொல்லு. அவன் பேசுறேன், நீ வந்து தம்பி ராகவேந்திரா எனக்கு ஒரு 100 ரூபா தேவைப்படுது, கொடுக்குறியா இல்ல ஒன்றை இல்லைன்னா சொல்லு, நான் வேற ஆள்கிட்ட பாத்துக்கிறேங்கிற மாதிரி. ஏய் இதெல்லாம் இதை தருவதில் உனக்கு அருள்றதுல உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? தடையும் விடுவாங்கிறான், உனக்கு தான் பிரச்சனை இருக்கான்னு. கடவுளை மிரட்டியா, ஏய் கொடுக்குறியா இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இப்படி நீ அவனை பாத்தீன்னு வச்சுக்க, டே இவன் எப்படா நம்ம கூட்டத்துல சேர்ந்தான்னு இருக்கும். இவங்களோட முடியாம தான் போயிட்டாப்ல. இவங்கள ஒண்ணு இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்து பாடி இருந்தா என்ன ஆகும்? இதேதான், அப்பவும் படிக்க ஆள் இருந்திருக்காது, அது வேற. இப்ப இருந்தது மட்டும் படிச்சுட்டானா என்ன? ஒண்ணும் கிடையாது. அவனை நினைச்ச நம்மள அவனே பாவம்னா நம்ம ஏமாத்திரம் பாருங்க, கொடுமைய. தமிழை சொல்லும்போது என்ன, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவேன்னு பாடி வந்துட்டு பாருங்க. இது வந்து தமிழ் சனியை விட்டுஒளி, தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க கூட லாய்க்கப்படாது. தமிழ் படிச்சா தமிழ்ல என்ன இருக்கு, அது பிச்சை எடுக்க கூட லாய்க்கப்படாது. பேசினால் கடைசி வரை தமிழ்ல பேசிதான் பிச்சை எடுத்துன்னு வச்சுக்கிறேன், அது வேற. அது வேற. ஆனா இங்க என்னன்னா, இவன் தமிழ்ல என்ன இருக்கும்போது எங்காலு அதுக்கு முன்னாடி நம்மால என்ன பண்றான், வானளந்த யாவும் வானளந்த அனைத்து மலர்ந்த வன்மொழி வாழியவே. வானம் எவ்வளவு பெருத்துறாடே, வானம் எவ்வளவு பெருத்துறா, அவ்வளவு பெருத்துறா என் தமிழ், அவ்வளவா அளந்துருச்சுறான். வான் அறிந்து அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவேங்கிறான். வானம் என்னென்ன அறிஞ்சிருக்குமோ அவ்வளவு வழியும், யாவனை எவ்வளவு பெருத்தா அவ்வளவு பெருத்துறா என் மொழின்றான். அவன் தமிழ் பற்றாளன், தமிழ் காதல் எல்லாம் கிடையாது. அவன் தமிழே அவன் தான், அது புரிஞ்சுக்கிற. நீ தமிழே அவன் தான், அவன் பேச்சு மூச்சு எல்லாம். இல்லைன்னா தமிழ் அழிஞ்சிரும்ன்றான்டா, டே மேற்கு மொழிகள் ஓங்குதுன்றான்டா, டே இது எங்க பாருங்கடா அப்படின்னா பதட்டடைய மாட்டான். பாரதி. அதனாலதான் நம்ம சொல்றோம், உலகத்தில் ஒருவன் அவன். எதை பாடல் அவன், எதை பாடல. இவங்க சொல்றாங்க பேய் பிசாசு, இந்த பகுத்தறிவு தான் பகுத்தறிவு. பகுத்தறிவு என்பது கடவுள் மறுப்பு அல்ல, முதல்ல விளங்கணும். அது இறை மறுப்பு தான், கடவுள் மறுப்பு தான் அதுக்கு பேரு. அதுக்கு பேர் பகுத்தறிவு இல்ல. பகுத்தறிவு என்பது இங்க பாருங்க, சிந்திக்க வேண்டும், சிந்தித்தால் சந்தேகங்கள் வரும், சந்தேகங்கள் வந்தால் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகள் வரும். அந்த கேள்விதான் அறிவின் பிறப்பிடம். அதுதான் கற்றலின் கேற்றல் நன்றுங்கிற அந்த கேள்விதான் பகுத்தறிவு. இன்னது இன்னது என்று ஆராய்ந்து தெளிந்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் பகுத்தறிவு. ஆடிப்பட்டம் தேடி விதை நம்ம முன்னோர் சொன்னான்னா பகுத்து அறிஞ்சிருக்கான். அதுதான் அந்த பகுத்தறிவு.
இறை மறுப்புன்னா நீங்க பள்ளிக்கூடமே போய் படிக்காத ஒருத்தனை மரத்து நிழல்ல கீழே உட்கார வச்சுக்கிட்டு கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொன்னா அவன் கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லுவான். அதை தவிர வேற எதுவும் சொல்ல தெரியாது. ஆனால் கடவுள் இல்லை கடவுள் என்று சொல்லுகிறார், அதனால் இவர் பகுத்தறிவாதி என்று சொல்வது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனமோ அப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம். கடவுள் இல்லை என்று மறுப்பது பகுத்தறிவு என்று சொல்வது. இன்னும் பேய் விசாசு பில்லி சூன்யம்லாம் இருக்குன்னு நம்பிட்டு இருக்கிறீங்க. நாங்க வந்துதான் அதெல்லாம் சீர்திருத்தணும், முற்போக்க விதைச்சோம். அதுக்கு முன்னாடி 21க்கு முன்னாடியே நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலகட்ட மனிதரை நினைத்து விட்டார். அஞ்சு அஞ்சு சாவார். இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. வஞ்சனை பேய்கள் என்பார், அந்த குளத்தில் என்பார், அந்த மரத்தில் என்பார், துஞ்சுது முகத்தில் என்பார். எண்ணி பயப்படுவார், மிக துயர்படுவாருங்கிறான். என்ன வஞ்சனை பேய்கள் என்பா, பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, அந்த குளத்தில் இருக்குது, அந்த மரத்தில் இருக்குன்னு பயப்பட்டு கிடக்கிறான்டாங்கிற. அவன் அங்கே பாடிட்டான். இறை என்றால் என்ன? இறை என்றால் என்ன? 1000 தெய்வங்கள் உண்டென்று ஓதி அழகும் அறிவிலிகால் பல்லாயிரம் வேதம் உண்மை அறிவொன்றே தெய்வம் என்று உரைத்திருக்கிறோன்றான். அறிவு தாண்டா தெய்வம்ங்கிறான். மாடனை காடனை வேடனை ஓதி மயங்கும் மதியிலிகால் அவன் பாடுறான். எதனோடும் நின்றோங்கும் உண்மை அறிவொன்றே தெய்வம் என்று ஓதி அறிகிறோம். சுத்த அறிவே சிவம் என்று கூறும் சுருதி கேளீரோ. பித்த மதங்களிலே தடுமாறி பெருமை அழிவீரோங்கிறான். பெருமை அழிவீரோங்கிறான். சுத்த அறிவுதான்டா சிவம்னு கூறுறதை கேள்றான்றான். நீங்க இதெல்லாம் அதுக்கு அவருக்கு பின்னாடி பண்ணீங்களா முன்னாடி பேசுனீங்களா? அவன் பாடாத ஏதாவது ஒண்ணு அப்படின்னா இந்த இடம் பாரதிக்குள்ள இருந்திருக்கணும். ஏன் இல்ல? ஏன்னா எனக்கு அதிகாரம் இல்ல. அதாங்க இருக்க பிரச்சனை. புரியுதா?